பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் சொல்கிறது, சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த நாளின் தலைப்பானது நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறது. ஓஜே சிம்சன் என்பவர் அமெரிக்காவில் புகழ்பெற்ற கால்பந்து வீரர். தனது மனைவியாக நிக்கேலி பிரவுன் என்பவரையும் ரோலண்ட் கோல்ட்மேன் என்ற ஒரு ஓட்டல் ஊழியரையும் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இக்கொலை குற்றத்தின் விசாரணை ஒரு இடத்திற்கும் 4 மாதங்களும் நடந்து விசாரணை அறிவிக்கை 45,000 பக்கங்கள் கொண்டதாக இருந்தது. 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய விசாரணையாக கருதப்படும் இந்த வழக்கில் சிம்சன் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டார். அவர் மனைவியின் குடும்பத்தினர் மேல்முறையீடு செய்தபடியால் விசாரணை மீண்டும் ஆரம்பித்தது. இந்த விசாரணையில் முதலில் குற்றவாளி என அறிவிக்கப்படும் சிறையில் அடைக்கப்பட்டார். அனைவருடைய மனதில் அவரை பற்றி எழுந்த கேள்வி, அவர் உண்மையிலேயே குற்றவாளியா நிரபராதியா என்பதே. இந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் ஒருவராகிய கிறிஸ்டோபர் டார்டன் என்பவர், சிம்சன் 3வது ஒரு கோர்ட்டில் நிற்க வேண்டும், இந்த பரலோக நியாயசிங்கத்தில் வேறு எந்த சாட்சிகளும் தேவைப்படாது என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, நாம் எல்லோருக்கும் பரலோக நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. அந்த விசாரணை தீர்ப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது நீதிமன்றத்தை ஏமாற்றவும் முடியாது. அங்கு சொல்லப்படும் தீர்ப்புகளில் தவறு ஏதும் ஏற்படாது. இந்த உலகத்தில் நாம் மனிதர்களை ஏமாற்றி கொண்டு வேஷந்திரையிலாக எல்லோரும் நல்லவர்களாக காணப்படலாம். ஆனால் சர்வத்தையும் அறிந்த நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்தையும் திறந்த புஸ்தகம் போல் படைக்கின்ற பரலோக அதிபதியின் முன்பு நிற்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதனால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவன் கணக்கெடுப்பின் வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது. ரோமர் 14:12 நமக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று சிந்தனையோடும் அறிவோடும் நமது வாழ்க்கையை வாழ்வோமா? நமக்கு இப்போது வாழ்வும் பின்பு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு குட்பட்டிருந்து மாம்சத்தின்படிகளால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நியாய தீர்ப்புக்கு நாம் காத்திருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.